Welcome back to the brand new episode of பேய் கதை சீரீஸ். பேய் கதைன்னு சொன்னாலே பல பேர்கிட்ட இருக்கும் அண்ட் சில பேர்கிட்ட இருக்கும் ஆனால் அவங்க நேரடியாக பார்த்துருக்க மாட்டாங்க, ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்படி அந்த கோடியில் இந்த தமிழ் பிக்சர்ஸ் லட்சத்தில் ஒருத்தனாக இருந்தீங்கன்னா, நம்மளோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் கீழே இன்ஸ்டாகிராம் இது லிங்க் கீழே இருக்குது. அதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் ஹலோ 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 அதில் நீங்கள் போயிட்டு கேட்குதா மக்களே? ஓகே, அதில் நீங்கள் போயிட்டு எனக்கு டிஎம் பண்ணலாம். லெட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்குள்ள டாபிக் எதை பற்றி இருக்க போதுன்னா, இங்கே ஒரு கதை ரெடியாக வச்சுருக்கேன். பேய் டைரி பாட்காஸ்ட் ரொம்ப நாள் கழித்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு கதை இருக்குது, அதை ஒரு டாபிக் இருக்குது, அதை வச்சு நம்ம இன்றைக்கி ரியாக்ட் பண்ண போகிறோம். காலர்ஸ் இல்லை, அஃப்கோர்ஸ் நானும் கதை எடுத்தல, அதனால் இது ஒரு இதிலே முடிச்சிடும் மக்களே. வள பேசாமல் கேட்டுட்டு பேய் கதை எபிசோட் 5 இதோ உங்களுக்காக. போடுங்கடா டெய்லர் காட்டேன். மக்களே, ரேட்டியோ பார்த்தீங்கன்னா, ரேட்டியோனா ஸ்க்ரீனோட இது பார்த்தீங்கன்னா இனிமேல் பெரிய ஸ்க்ரீன் இருக்காது, கட்டியான ஸ்க்ரீன் தான் இருக்கும். ஏன்னா நானும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக எடிட்டிங் பண்ண சொல்லிட்டு படத்தில் காமிக்கிற எடிட்டிங் தான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். அது ப்ரொஃபஷ்னல் எடிட்டிங்னு சொல்லுவாங்க. அதை நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக தான். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டே பக்கத்தில் லைக் பட்டன் இருக்கும், அதே தட்டிடுங்க. ஷேர் பண்ணாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்கள். தொடர்ந்து பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் பேய் கதை. ஸோ வாங்க போமா, லெட்ஸ் கோ. வணக்கம். இந்த எபிசோடில் நம்மளுடைய உடலை, அந்த உடலுக்கு நாம் உடுத்தும் உடையை, நம்ம சுற்றி இருக்கிற வீடு, நம்ம பயன்படுத்தும் உடைமைகள், பொருட்கள், நம்மை சுற்றி வாழும் மற்ற உறவுகள், இது எல்லாமே எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கணும், அந்த சுத்தம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும் ஒரு அமானுஷ்யமான அனுபவத்தை தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிறு தொழில் வியாபாரி, குறிப்பாக இந்த சாப்பாடு கடை இருக்குல்ல, காலை பசியார, இப்படி ஒரு சின்ன தொழிலை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக உழைப்பினால் நிறைய உணவகங்கள், ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் திறந்து நல்ல வியாபாரம் பார்த்து கொண்டு வந்த ஒருத்தருடைய வாழ்நாளில் அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஏற்பட்ட ஒரு அனுபவம், அதை சார்ந்து தான் இந்த எபிசோட் வரப்போகுது. இந்த எபிசோடை கேட்குற நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நான் ஆரம்பத்திலே அதை சொல்லிடுறேன். சில நேரத்தில் சுத்தத்தின் மேல் நாம் வச்சிருக்கிற அந்த அலட்சிய போக்கு, அது கூட அனாவசியமான அன்இன்வைட்டட் சக்திகளை ஈர்க்கும். அதாவது நீங்கள் தேடி போக வேணாம், உங்களை யாரும் தேடி வந்து ஒரு ஏவல் விட வேண்டாம். ஆனால் உங்களுடைய அசுத்தமான இல்லை சுத்தமில்லாத சூழ்நிலையில், அது எது வேணாலும் இருக்கலாம், அன்வான்ட் எதிர்மறையான சக்திகளை கொண்டு வந்து உங்களிடமே சேர்க்கும் என்பதை இந்த எபிசோடில் நான் பதிவு பண்ணுகிறேன். இந்த ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிற அந்த உணவக உரிமையாளர் அவர் பகிர்ந்துகிட்ட ஒரு அனுபவம் தான் இது. ஒரு சிறு தொழில் வியாபாரியாக சின்ன சின்ன உணவு கடைகளை திறந்து பல முறை வியாபாரம் விருத்தி அடையாமல் போய் அந்த முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து காலை பசியார, இரவு உணவு, பள்ளிக்கூடத்தில் சின்ன சின்ன சிற்றுண்டி உணவு, இப்படி எல்லாம் முயற்சி பண்ணி இறுதியாக தன்னுடைய வியாபாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அவருடைய ரெஸ்டாரண்ட் பலவிதமான பிரான்ச்சஸ் திறந்து கிளைகள் நிறைய திறக்கப்பட்டு, அதில் ஒரு கிளையில் நடந்த அமானுஷ்யத்திற்கான ஒரு சம்பவம் இது. இப்படி பல உணவக கிளைகளை திறந்தவர். அது கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு, எத்தனை பேர் வந்து அங்கே வேலை செய்யணும். அதிலும் குறிப்பாக மலேசியாவில் உணவகங்கள், சில உணவகங்கள் நம்ம போய் பார்ப்போம், அசுத்தமாக இருக்கும். நாம் நினைப்போம் சில அத்தாரிட்டிஸ் இந்த
அசுத்தமான விஷயங்களை கண்டும் காணாமல் இருக்காங்க, காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். சில பேர் அந்த மாதிரி. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸோடு அவங்க கையும் களவுமாக மாட்டும் பொழுது இந்த உணவகங்கள், அந்த ஒரு கிளை மட்டும் இல்லை, அந்த உணவகத்தின் லைசன்ஸ், அந்த கிளை யாருடைய லைசன்ஸ் கீழே செயல்படுதோ அந்த லைசன்ஸ் பறிக்கப்படும். இது பறிக்கப்படும் பொழுது அவங்களுக்கு 10 கிளைகள் இருந்தாலும் சரி, 2 கிளைகள் இருந்தாலும் சரி, இந்த கிளைகள் எல்லாமே மூடப்படும் அபாயம் எப்போதுமே இருக்கும். ஆனால் அப்படி இருந்தும் சில வேளைகளில் சில உணவகங்கள் இந்த அசுத்தமான விஷயங்களை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கிறது வழக்கம். ஆனால் இது வெறும் உணவகத்தின் தூய்மை மட்டுமல்ல, வீட்டுடைய தூய்மை, நம்மளுடைய உடல், உடை, இப்படி ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த சுத்தம்ன்றது ரொம்பவே முக்கியன்றது தான் இந்த எபிசோட் ஒரு அமானுஷ்யமான அனுபவத்தோடு சொல்லப்படுகிறது. நிறைய கிளைகள் திறக்கப்படும் பொழுது வேலைக்கு ஆள் பற்றாக்குறையாக இருக்கும். இல்லை ஒரே கிளையில் நிறைய நம்மளுடைய வாடிக்கையாளர்களை உபசரிப்பதிலையும் பரிமாறுதலையுமே நம்மளுக்கு நேரம் சரியாக முடிஞ்சிடும். அதாவது அந்த உணவகத்தில் வேலை செய்கிற அந்த ஊழியர்களுக்கு இப்படி அவருடைய ஒரு கிளையில் உணவு சமைப்பதற்கும் சரி, அங்கே இருக்கிற மேஜை, நாற்காலி இதெல்லாம் சுத்தப்படுத்துறதாக இருந்தாலும் சரி, வாடிக்கையாளர்கள் சாப்பிட்டுட்டு போன தட்டு, குவளை இதெல்லாத்தையும் கழுவுறதுக்காக இருந்தாலும் சரி, சமையற்கட்டில் உதவிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஆள் பற்றாக்குறையாக இருந்த காலபட்சத்தில் இருக்கும் 20-25 பேரை வச்சுக்கிட்டு ஒரு 4-5 கிளைகளை இவர் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. எந்த ரெஸ்டாரண்ட்டில், அதாவது எந்த கிளையில் நிறைய வாடிக்கையாளர்கள் வரல அப்படின்றதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கிளையில் வேலை செய்கிற ஊழியர்கள் எல்லாத்தையும் எந்த கிளை ரொம்ப பிஸியாக இருக்கோ அந்த கிளைகளுக்கு அவங்களுக்கு ஷெடியூல் பண்ணி இப்படி தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உணவக உரிமையாளராகவும் தங்களை நம்பி வர வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துறதுக்காக ரொம்பவே சிரமப்பட்டு தன்னுடைய ரெஸ்டாரண்ட்ஸை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்படி யதார்த்தமாக எடுத்த, சட்டென்று எடுத்த ஒரு ப்ரீ பிளான் இல்லாத ஒரு சூழலில் முடிவெடுத்த அந்த உணவக முதலாளி எல்லா கிளையும் ஒரு வகையாக பேலன்ஸ்டாக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை இப்படி வச்சிருவோம், இதற்கப்புறம் ஆள் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய கிளைகள் எல்லாத்தையும் சரியாக கொண்டு போய்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு திரைப்படத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தை, ஒரு டைலாக், ஆள் சொல்லி வேலை செய்கிறவனுக்கும் ஒருத்தன் இறங்கி வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் அதிகம். அதாவது ஊழியர்களை வச்சு வேலை செய்கிறதுக்கும் ஒரு முதலாளியே இறங்கி அந்த ஃபீல்டில் வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. முதலாளி இறங்கி ஒவ்வொரு கிளையும் கவனிக்க முடியாத பட்சத்தில் சில ஊழியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்பப்போ திருட்டுத்தனமாக ஓய்வெடுப்பது, இல்லை வேலை செய்கிற மாதிரி பாசாங்கு செய்வது, இல்லை இந்த வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அறகுறையாக வேலை செய்வதெல்லாம் வழக்கமாயிரும். அப்படி ஒரு கிளையில் வியாபாரம் நல்லா போய்கிட்டு இருக்கு, அப்போ அந்த இடத்துல நல்ல வியாபாரம் நல்ல முறையாக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற நம்பிக்கையில் முதலாளி அந்த கிளையை ரொம்ப கவனிக்காமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுகிட்ட மட்டும் பொறுப்பை கொடுத்துட்டு அவர் மற்ற வேலைகளை கவனிக்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்கிற அந்த பட்சத்தில் உணவு சரியாக பரிமாறப்படுது, உணவு நல்ல ருசியாக இருக்குது, லாபம் வருது, இதுவே போதும் அப்படின்னு அங்கிருந்த ஊழியர்களும் மற்ற வேலைகளை சரிவர செய்யாத பட்சத்தில், அதுவும் குறிப்பாக வாடிக்கையாளர்கள் சாப்பிட்டுட்டு போன அந்த தட்டு, அந்த குவளைகள், சமைத்த பாத்திரங்கள் இது எல்லாத்தையும் அப்பப்போ கழுவி சுத்தப்படுத்தி வைக்காம ஏறத்தாழ அப்புறமேல கழுவிட்டு ஒருடைய சமைக்கும் போது பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கத்தில் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காலப்போக்கில் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் அடைச்சிருவாங்க. ஒரு 24 hours ரெஸ்டாரண்டாக இல்லாமல் காலை 7 மணி தொடங்கி இரவு ஒரு 11 மணி வரைக்கும் ஒரு ஆப்ரேட் பண்ணுற ரெஸ்டாரண்டாக இது இருக்கிற பட்சத்தில் எப்படி இருந்தாலும் காலையில் சமைப்போம். அப்போ சமைக்கும் பொழுது பாத்திரங்களெல்லாம் கழுவிடலாம், ஏன் இப்போ ஒரு தடவை கழுவி வச்சுக்கிட்டு காலையில் ஒரு தடவை திரும்ப அதை அலசி அதுக்கப்புறம் சமைக்க தானே போகிறோம், அதுக்கு ஒரேடியாக காலையிலேயே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியர்களுடைய அந்த அலட்சிய போக்குனால் ஏற்பட்ட அனுபவம் இது. ஒவ்வொரு முறையும் சமைக்கப்பட்ட பொருட்கள், பாத்திரங்கள் இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிட்டு இவங்க படுத்துருவாங்க. காரணம் டயர்ட், உழைத்த களைப்பு. இது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா இரவு நேரங்களில்
பானை உருளும் சத்தம், திடீர்னு பானை உருளுற சத்தம் கேட்கும். பூனையோ எலியோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பல முறை எலிகள் இருந்தால் சுகாதார பிரச்சனை வருமேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. எலிகள் எதுவும் தென்படலை. எலி வந்துட்டு போன மாதிரியான தடயங்கள் தென்படலை. அதே மாதிரி பூனை மற்ற மிருகங்கள் எதுவுமே அவங்களுக்கு சரியாக தென்படலை. இப்படி இருக்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு பெரிய விஷயமா இவங்களும் கண்டுக்காத பட்சத்தில் நாளடைவில் இதை பற்றி யாருமே கவலைப்படலை. பாத்திரம் உருள்ற சத்தமாக இருக்கட்டும், பாத்திரத்தை கிண்டும் சத்தமாக இருக்கட்டும், இப்படி இருந்திருக்காங்க. யதார்த்தமாக ஒரு நாள் இவங்களுடைய கடை வரிசையில் ஒரு ரெஸ்டாரண்ட்ல திருடு போயிடுச்சு, பொருட்களை காணலை, அதனால எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க அப்படின்ற மற்ற கடைக்காரர்களுக்குள்ள இருந்த அந்த அரசல் புரசல் முதலாளிக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. நம்ம ரெஸ்டாரண்ட்ல எதையாவது தூக்கிட்டு போயிட போறானுங்க, அதனால இந்த சத்தம் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு முதலாளி ஊழியர்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு வார்னிங் வந்தோடனே இந்த பானை உருள்ற சத்தம் அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் இந்த ஊழியர்கள் திடீர்னு எழிஞ்சு எச்சரிக்கையாக இருப்பது வழக்கமாயிடுச்சு. ஆனால் இந்த பானை உருள்ற சத்தம், சாப்பிடும் தட்டுகள் ஒன்று உரசிக்கிற சத்தம்லாம் வந்து நிற்கவே இல்லை. சரி, எதுக்கும் எட்டி தான் பார்த்துரும், என்னதான் வந்துட்டு போகுது, எங்கேருந்து பூனை வருது, எங்கேருந்து எலி வருதுன்னு பார்க்க போகும்னு சொல்லி பார்க்கும் பொழுது வாடிக்கையாளர்கள் வந்து சாப்பிட்ட அந்த தட்டு, வாடிக்கையாளர்கள் குடிச்சிட்டு போன அந்த குவளைகள்லாம் கழுவாமலே இருக்கிற அந்த இடத்துல. சாரி மக்களே, நான் அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். வாடிக்கையாளர்கள்னா கஸ்டமர்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வரவங்க. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது, அதை சொல்லிக்கிறேன். வெட்டி பார்க்கும் பொழுது ஒரு உருவம், அது வந்து பார்ப்பதற்கு மனிதனை போல இருந்த ஒரு உருவம். ஆனால் இதுதான் இந்த உருவத்துடைய முகம், அம்சம் இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாத ஒரு அமானுஷமான உருவம். தட்டில் இருக்கிற மிச்ச பொருட்களை எல்லாத்தையும் ரொம்ப ஆவலோடு, ஒருத்தன் ரொம்ப பசியில் இருந்தானா இப்படி அள்ளி போட்டு சாப்பிடுவானோ அந்த மாதிரி ஒவ்வொரு பாத்திரத்தையும் உருட்டி அள்ளி சாப்பிட்டதை ஒரு 2 ஊழியர்கள் பார்த்து பதறி அது ஒருத்தருக்கு ஹிஸ்டீரியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு எல்லாருமே பதறி போய் இறங்கி வந்து பார்க்கும் பொழுது அந்த உருவம் அங்கே இல்லை. ஆனால் அதை பார்த்த ஒருத்தர் மட்டும் பதறி போய் அந்த விஷயத்தை மட்டும் சொல்லி உடனே அந்த ஹிஸ்டீரியா விழுந்த அந்த ஊழியரை காப்பாற்றணுன்றதுக்காக அவர் கடைக்கு வெளியே அழைச்சிட்டு வந்து கடை முதலாளிக்கு விடியற் காலையில் கால் பண்ணியிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட அந்த கடை முதலாளி என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற பதட்டத்தோடு தன்னுடைய மகனையும் கூட்டிக்கிட்டு அந்த இரவு நேரத்தில் அந்த கடைக்கு போயிருக்காரு. ஸோ கடை ரெஸ்டாரண்ட் கீழே இருக்க போது கடைக்கு மேலே இருக்கிற மாடியில் தான் இந்த ஊழியர்லாம் தங்கியிருந்திருக்காங்க. அந்த உருவத்தை வந்து இவங்க விவரிக்கும் பொழுது இவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை என்னென்னா, இவ்வளோ நாள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை, திடீர்னு தங்களுடைய நம்பிக்கையான இந்த ஊழியர்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது எதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடையை ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு, கடைக்குள்ளே இருந்த சிசிடிவி எல்லாம் ஒரு 2-3 தடவை தட்டி பார்த்துட்டு, இது ஆள் நடமாட்டம் இல்லை, ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று அப்படின்றத இவர் ஊர்ஜிதப்படுத்திட்டார். அதுக்கப்புறம் கடையில் வந்து இனிமேல் காலையில் சமைப்பதற்கு முன்னவும் சரி, சாமிலாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் சாம்பிராணி புகையெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையில் ஆரம்பிங்க. சொல்ல முடியாது, நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து யாராச்சும் பொறாமப்பட்டு இதை ஏவி விட்டுருக்கலாம். அதனால தைரியமாக இருங்க, மற்றல நான் பார்த்துக்கிறேன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டார். ஆனால் தன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுற யாரோ ஒருத்தங்க இந்த கடைக்கு ஏவல் ஏதாவது தூவி விட்டுருப்பாங்கன்ற அந்த தயக்கம், நடுக்கம் அவருக்குள்ளே இருந்திருக்கு. வழக்கமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துருச்சுனாலே, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்ற குழப்பங்கள் வந்துட்டாலுமே நம்ம நாடி போகிறது இந்த போமோ, சாமி ஆடுறவங்க, இவங்களை தான் நம்ம தேடுவோம். இவங்க இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையை விட இவங்க மூலமாக என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்ற அந்த கியூரியாசிட்டி வந்து எப்போதுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் 2-3 பேரை போயிட்டு பார்த்துருக்காரு. அதில் ஒருத்தர் மட்டும்தான் இவருக்கு தெளிவான, இது செய்வனை இல்லை, இது செய்வனைக்கு அப்பாற்பட்டு வேறொரு விஷயன்றதை கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கார். அதாவது இந்த சமைக்கப்பட்ட உணவுகள் அதனுடைய சூடு தணிந்ததும், அந்த சூட்டு தணிந்த பிறகுதான் மிருகங்கள் அதை சாப்பிடும். மனிதர்கள்
சமைச்ச பொருள் சூடாக இருந்தால் தான் அதை சாப்பிடுவாங்க. ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஊதி அதனுடைய சூடு கொஞ்சம் தணிஞ்சு அதை ருசித்து சாப்பிடுவாங்க. மிருகங்கள் அதில் அந்த வார்ம், அந்த சூடு தன்மையே இருக்கக்கூடாது. அப்போ தான் மிருகங்கள் சாப்பிடுமா. அந்த சூட்டும் தணிந்து அந்த உணவு ஒரு மாதிரி குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா, அதை நம்ம சொல்லுறோம் ரொம்ப சில்லுன்னு இருக்கு சாப்பாடு அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, அந்த உணவை சாப்பிடுவது மிருகத்திற்கும் கீழ்பட்ட பாக்டீரியாஸ், சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய கிருமிகள் வந்து அந்த உணவுகளை சாப்பிடும். அதுல எறும்பும் சேர்ந்தது. அதையும் தாண்டி அந்த உணவு ரொம்ப நேரம் சாப்பிடாம அழுகும் நிலை ஆரம்பிச்சிருச்சுன்னா, கிருமிகளால் அந்த உணவு சிதைக்கிற நிலை ஆரம்பிச்சிருச்சுன்னா, அந்த உணவுகளை தேடி சில எதிர்மறை சக்திகள் வருமா. அது வந்து இறந்தவங்களுடைய ஆன்மாவாக இருக்கலாம், அதாவது இறந்து அவங்களுக்கு முழுமையான கர்மக்கிரியை செய்யாமல் ஆவியாக சுற்றுற ஆன்மாவாக இருக்கலாம், இல்லை ஏவல், இல்லை இங்கே ஒரு மரத்தில் கூடி இருக்கிற ஏதோ சக்தி. இப்படி ஏதாவது ஒரு எதிர்மறை சக்திகளை இந்த மாதிரியான முறையாக டிஸ்போஸ் பண்ணாத உணவுகள் அவங்கள ஈர்க்குமா. அப்படி ஈர்க்கப்பட்ட ஒரு உருவத்தை தான், ஒரு என்டிட்டியை தான் இந்த 2 ஊழியர்களும் பார்த்துருக்காங்க. இது வந்து அன்றைக்கி அவங்க பார்த்துட்டாங்கன்றது தான். ஆனால் இதுக்கு முன்னே, அந்த சம்பவத்திற்கு முன் இந்த உருவம் பல முறை இங்கே வந்து சாப்பிட்டுட்டு தன்னுடைய பசியை இது போக்கி இருந்திருக்கு. இதற்கு என்ன காரணம்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவ்வப்போது இந்த மிச்ச மீதியை ஒரு பையில் கட்டி குப்பையிலேயோ இல்லை அது முறையாகவோ அதை டிஸ்போஸ் பண்ணாதனால, இதை நாளைக்கு காலையில் கழுவிக்கலாம், இல்லை அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட அந்த பாத்திரங்களை கூட கழுவி வைக்காதனால அந்த உணவுப் பொருட்களை தேடி இந்த மாதிரியான சக்திகள் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த ஒரு குறிப்பிட்ட பொம்மை மூலமாக இவர் தெரிஞ்சுட்டு இருந்துட்டார். அப்போ தன்னுடைய கடைக்கு எந்த விதமான ஏவல், புள்ளி, சூனியம் எதுவும் வைக்கப்படலை. ஆனால் இந்த பாத்திரங்களை கழுவி வைக்காதனால இது தேவையில்லாத எதிர்மறை சக்திகளை கடைக்குள்ள கொண்டு வந்திருக்கு. இது வழக்கமாகி இத்தனை மணிக்கு மேலே போனால் இந்த இடத்துல மிச்சம் மீதி இருக்கும், அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இந்த எதிர்மறை சக்தியானது வந்திருக்குன்ற விஷயத்தை தெரிஞ்சோடனே ஊழியர்கள் எல்லாத்தையும் அழைச்சி கண்டிச்சிருக்காரு, ஏசியிருக்காரு. ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சு ஒரு சில பேரை வந்து இடமாற்றமும் பண்ணியிருக்காரு. இதை பற்றி நான் ஒரு தடவை பகவான்கிட்ட பேசியிருந்தேன். அப்போ பகவான் சொன்னதும், நம்மளுடைய வீட்டில் இருக்கிற டாய்லெட், கழிவறை, அந்த கழிவறையுடைய போல் இருக்குல்ல, அந்த போல் திறந்த வழியாக இருக்கக்கூடாது. அதாவது ஒரு போலில் கழிவறை அதனுடைய போல் கேப் சாத்தியிருக்கணும். இப்போ இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக இந்த 2Kல பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு காலத்தில் இந்த கழிவறைகள் எல்லாம் வீட்டுக்கு வெளியே தான் இருந்துச்சுன்றது தெரியுமா தெரியலையான்றது எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் வீட்டில் முன்னோர்கள் இருந்தாங்கன்னா, பாட்டி, தாத்தா, அப்பா அம்மாவெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் வீட்டுக்கு வெளியே தான் இந்த கழிவறைகள் இருந்தது. அதற்கப்புறம் டெவலப்மெண்ட் அப்படின்ற பட்சத்தில் புது விதமான வீடுகளை வந்து வடிவமைக்கும் பொழுது கழிவறைக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும்னு அவசியம் வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே கழிவறை, அதுவும் குறிப்பாக குளியல் அறையிலேயே கழிவறை அப்படின்ற காலமும் தாண்டி இரவு தூங்கும் அறைக்கு உள்ளேயே ஒரு அட்டாச்மெண்ட் பாத்ரூம், ஷவர், டாய்லெட் இப்படின்ற ஒரு டிசைனில் டெவலப்பர்ஸ் புது புது அம்சங்களை இப்போ இருக்கிற டெவலப்மெண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. இந்த கழிவறையோடைய போல், அந்த கேப்பை சாத்தலன்னா கூட அதன் வழியாக கூட இந்த எதிர்மறை சக்திகள் பயணிக்கின்றது பகவான் எனக்கு சொன்னார். ஆக வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் சுத்தத்தின் மையத்திலேயே இருக்கணும். அப்போ வீட்டில் இருக்கிற நம்மளுடைய துணிமணி, பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், நாம் சாப்பிட்டுட்டு இந்த சிங்கில் வைக்கிற தட்டு, குவளைகள், அதில் இருக்கிற மிச்ச மீதி உணவுகள், இதை எல்லாத்தையுமே சரிப்படுத்தி சுத்தப்படுத்திட்டு தான் அன்று இரவு நம்ம படுக்கைக்கே போகணும். அதில் குறிப்பாக இந்த அட்டாச்மெண்ட் பாத்ரூமில் இருக்கிற இந்த டாய்லெட் போல், இது எல்லாத்தையும் ஒரு தடவை ஃப்ளஷ் பண்ணிவிட்டு, முடிஞ்சால் ரிஃப்ரெஷ் ஷாம்பூஸ் அதில் கலந்துட்டு ஃப்ளஷ் பண்ணிவிட்டு அந்த கேப்பை சாத்திட்டு தான் படுக்கணும். குளியல் அறை கதவுகள்
அப்படி திறந்த வழியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவர் எங்களோட பகிர்ந்துக்கிட்டார். இப்போ நம்மளுடைய இந்தியர்கள் கலாச்சாரத்திலேயே அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் முகத்தை கழுவ சொல்லுவாங்க. குறிப்பாக காதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இடுக்கு பகுதிகளில் கழுவ சொல்லுவாங்க. உறங்க போகும்போது பல்லு வளர்க்க சொல்லுவாங்க. அப்படி பல்லு வளர்க்கலன்னா கூட வாயை உப்பு போட்டு கொப்பளிக்க சொல்லுவாங்க. வெளியே எங்கேயும் போகலனாலும் வீட்டிலே இருந்தாலும் கை கால்களை அலம்பிட்டு போய் தூங்க சொல்லுவாங்க. இப்படி முன்னோர்கள் சொன்ன எல்லாத்திலுமே இந்த இயற்கை சார்ந்த நேர்மறை எதிர்மறை சக்திகளை கையாளுற விதத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தூய்மையின் மூலம் எப்படி சுகாதாரமாக நம்ம நாமளே வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு எதிர்மறையான சக்திகள் நம்மளை அண்டாதுன்ற ஒரு பெருமளவான ஒரு அறிவியலை ஒரு வரியில முடிச்சிருவாங்க. இந்த முறைகள் இன்றைய நவீன காலத்துல ரொம்பவே குறைஞ்சு போய் நம்மில் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரியான அமானுஷ்ய சக்திகளால் பாதிக்கப்பட்டு பயந்து அது ஒரு லைஃப் டைம் ட்ராமாவாக மாறிடும். சில வேளைகளில் உடல் நலம் குறைந்து போனவங்களும் இருக்காங்க. சில வேளைகளில் புத்தி சுவாதீனம் இல்லாமல் போனவங்களும் இருக்காங்க. இன்னும் ஆழமான விஷயங்களை தேடிக்கொண்டே போனீங்கன்னா சில பேர் உயிரை விட்டவங்களும் இருக்காங்க. இப்படி ஒரு சின்ன விஷயம், அடிப்படை தேவை, அடிப்படையான ஒரு விஷயம் இந்த தூய்மை, சுத்தம். இதை கடைப்பிடிக்காதனால உன்னுடைய அன்றாட வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படும். அப்படி ஒரு அனுபவத்தை தான் இந்த எபிசோட்ல நம்ம பகிர்ந்துருக்கோம். அப்படி உங்களுக்கு வந்து இதனால கூடமா இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்ற சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க வழக்கம் போல சாப்பிட்ட தட்டை கழுவாம, நீங்க அணிஞ்சு வந்த காலணியை முறையாக எடுத்து வைக்காம, ஸ்டாக்கின் உங்களுடைய உள்ளாடைகளை சரியா நீங்க எடுத்துட்டு போயிட்டு துவைக்கும் ஒரு கூடையில போடாம வீடு வீடாக தான் இருக்கணும், அது மியூசியம்ன்ற சினிமா டைலாக் எல்லாம் சொல்லிட்டு நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படி இருந்து பாருங்க. உங்களை சந்திப்பதற்கு ஏதாவது ஒரு எதிர்மறை சக்தி. இவர் சொல்ற எல்லாத்தையும் நீங்க பண்ணிடாதீங்க. என் வியூவர்ஸா இருக்கிற யாரும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர்களே, தயவு செஞ்சு ஒரு சொன்னதை பண்ணிடாதீங்க. அவரோட நிகழ்ச்சிக்காக ஒரு தூண்டுகோல் எடுத்து விட்டுருக்காரு. எப்படின்னா ஐப்பேத்தி விட்டுருக்காரு, இந்த மாதிரி பண்ணால் அந்த மாதிரி வரும். ஆனால் அவரே இன்டைரக்டடாக சொல்கிறார், இந்த மாதிரி பண்ணால் அந்த மாதிரி வரும், இந்த மாதிரி யாரும் செஞ்சிடாதீங்க மக்களே, தயவு செஞ்சு யாரும் செஞ்சிடாதீங்க. ஓகே, நான் ஏன் இந்த கதை சொல்லும் போது எனக்கு ஏன் கொஞ்சம் இதாச்சுன்னு தெரியுமா? வர திஸ் மை ஸ்டோரி டைம். எல்லாம் சொல்கிறாங்க ரொம்ப பேசாதே. ஆனால் எனக்கு பேசுகிறது தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. சரி வாங்க என் கதைக்குள்ளே போகிறேன். ஓகே, என் கதை ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி தான். ஒரு நாள் நைட் எங்கள் பாட்டி வீட்டில் எங்கள் மாமான்னு சொன்னல, கேப்சியில் வேலை செஞ்சாருன்னு, அவருக்கு ஒரு கதை நடந்துச்சுன்னு சொன்னல, அவருக்கு இதை மட்டும் நிறைய கதை இருக்காது. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கிராஃப் பண்ணி ஜெடுவால் போட்டு அடுத்த எபிசோடில் சொல்கிறா மொதல் இந்த கடைக்கு வந்துடுவோம். ஓகே, அவருக்கு வந்து அவங்க அம்மா வீட்டு என் பாட்டி வீட்டில் தங்கியிருந்தா அவர் வேலை செய்யாது. அது ஒரு நாளைக்கு வந்து அவர் வந்துட்டு எங்கள் பாட்டி வீட்டில் தூங்கிட்டார். தூங்கும்போது அப்போ எங்கள் தாத்தா இறந்துட்டார். இறந்து ஒரு வருஷம் ஆக போகுது. ஆனால் 6 மாதம் 12 மாதம் இல்லை 10 மாதம் 11 மாதம் அந்த மாதிரி தான் இருக்கிற டைமில் ஒரு நாள் ராத்திரி அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கிச்சன் சைட்டு வந்துட்டு யாரோ மங்கு கோலை ஆட்டுற மாதிரி, அடிக்கிற மாதிரி, விட்டு எறிகிற மாதிரி. இப்போ நம்ம பார்ப்போம்ல, ஐயோ அம்மா என்னடா சமைச்சிருக்காங்க, ஸ்கூல் விட்டு வந்தாலே என் வயசில் இருக்க எல்லாருக்கும் இந்த ஹேபிட் இருக்கும். ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே அம்மா என்னடா சமைச்சிருக்காங்க திறந்து பார்ப்போமே. அப்போ அப்பா ஏசுவார், ஏய் கை கழுவிட்டு சாப்பிட்றானே. அந்த மாதிரி தான் இங்கே அந்த கிச்சனில் வந்துட்டு யாரோ திறந்து பார்த்துருக்காங்க. அப்போ வந்துட்டு எங்கள் மாமாவுக்கு ஒன்றும் புரியல, யாரா திறந்து பார்க்குற சொல்லி செவுத்தை இப்படி தட்டி இருக்காரு. தட்டினோடனே கொஞ்சம் அமைதியாயிருச்சு. அப்போ வந்துட்டு அங்கே பயந்துட்டே போய் தண்ணி குடிச்சிட்டு முருகனை மனசு நினச்சிக்கிட்டு எப்போ போல தூங்கிட்டாரு. தூங்குனதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டில் இருக்கிற சிப்ளிங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சத்தத்தை கேட்டிருக்கேன், ராத்திரி யாரோ பானையை உருட்டுறது அந்த மாதிரிலாம் சத்தம் கேட்டிருக்கேன்னு சொல்லி ஏதோ ஒரு இதில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் எங்கள் சித்தி வந்துட்டு இந்த கதையை எங்கள் மாமாவும் எங்கள் சித்தி தான் சொன்னாங்க. அப்போ எங்கள் சித்தி சொன்னாங்க, அது ஒன்றும் இல்லை, அது ஒரு என்டிட்டி தான். ஆனால் அது எப்படி சொன்னாங்கன்னா அது தாத்தாவோட என்டிட்டின்னாங்க. நம்ம ராத்திரி டைமில் சாப்பிட்ட சாப்பாடு மங்கு கழுவாமல் தனியாக போய் வச்சுட்டு நம்ம போட்டிருக்கிற உள்ளாடைகள், அண்டர்வேராக இருக்கட்டும், சிங்லெட்டாக இருக்கட்டும், பனியனாக இருக்கட்டும், அதெல்லாம் துவைக்காமல் அது கண்டபடி ரூமில் போட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் கால் கழுவாமல் உள்ளே வந்து படுத்தா எஸ் கரெக்ட் அந்த மாதிரி தான்
அந்த மாதிரி விஷயம் கிடையாது. சில என்டிட்டிஸும் வரும். இவர் வந்து என்னது பேய் ரீதியில் போயிருக்காருன்னா எப்படின்னா சயின்ஸ் ஃபிக்ஷனாக சயின்ஸ் ரீதியில் சொல்லப்போனால் எறும்புகள், கரப்பாம்பூச்சி அந்த மாதிரி வரும். ஆனால் இது அந்த மாதிரி எபிசோட் கிடையாது, சீரியஸும் கிடையாது. இது பீக் அதனால பீக் அதுக்குள்ளே போவோம். அந்த மாதிரி தான் என்டிட்டிஸ், சூழ்ச்சம சக்திகள் நிறைய வராது இருக்குது. அப்போ எல்லாம் பேசி அன்னைக்கு என்று சொன்னது என்னென்னா, அந்த என்டிட்டி வந்து வேறு எதுவும் என்டிட்டி இல்லை, எங்கள் தாத்தாவோட என்டிட்டி தான். என்னத்தை வற்புறுத்தி பண்ணிருக்காருன்னா, அன்னைக்கு ராத்திரி வந்துட்டு அவங்க சிப்ளிங்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு வச்ச சாப்பாடு சோறு வந்துட்டு அப்படி இருந்திருக்கு போல். யாரும் ஏதோ கண்டுக்கல. அந்த சோறு அப்படியே மூடி சம்திங் என்னமோ கெட்டு போயிருச்சா என்னமோ சொன்னாங்க. ஆனால் எனக்கு மறந்து போச்சு. கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுப்போ. கெட்டு போய் அங்கே இருந்துச்சு. அதனால தான் தாத்தா வந்துட்டு என்னது நான் இறந்து போன பிறகும் என் வீடை ஏன் இப்படி அசுத்தமாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லி எப்படின்னா ஒரு லைட்டாக ஒரு காட்டு காட்டிட்டு போயிருக்காரு. அதை என்னது நான் அப்புறம் தான் சொல்லுவேன். அந்த மாதிரி காட்டு காட்டிட்டு போயிருக்கேன். அதுலேருந்து தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ராத்திரி சாப்பாடு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவாங்க. இப்போ கூட நான் போனேன்னா, பாட்டி வீட்டுக்கு போனேன்னா, சாப்பிட்ட சாப்பாடெலாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி பண்ணிடணும். கணக்காக இருக்கணும். கிச்சனில் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால தான் எனக்கும் கொஞ்சம் பயம் எடுத்துக்கிச்சு மக்களே. ஏன்னா நான் தான் எங்கள் வீட்டில் நான் தான் மங்கு கழுவேன். நான் கரெக்டாக எல்லாம் மங்கை கழுவி முடிச்சிடுவேன். ஆனால் இவர் சொல்கிறத ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? மங்கு கழுவாமல் வச்சிருவோம். நம்ம சட்டை போட்டு ராத்திரி பனினை கழுவிடுவோம், பனினை எடுத்து போட்டுருவோம். அந்த மாதிரி பண்ணி பார்ப்போம். அவங்க காய்ச்சி அளிக்கிறாங்களா? காய்ச்சி அளித்தா அந்த கதையை இன்னொரு எபிசோடில் சொல்லுவேன். ஓகே மக்களே, உங்ககிட்ட கதை ஓகே சரி பேய் கதை எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ப்ளீஸ் 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 கெஞ்சி கேட்குறேன். ப்ளீஸ் கூகுள்.com Instagram.com கீழே தான் இருக்கே. போய் லிங்கை தட்டி விட்டுட்டு டக்குன்னு உங்கள் கடையெல்லாம் விரைவாக சூட்டு பிடிக்க எங்கிட்ட சொல்லுங்கள். கால் பண்ணி எங்கள் தமிழ் பிக்சர்ஸ் டீம், எங்களோட எல்லா க்ரூஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க இப்போ சில நொடியில் அவங்க பேச மாட்டாங்க, நான் தான் பேசுவேன். ஏன்னா அவங்களாம் வெக்கப்படுறவங்க. இங்கே ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. அவங்களாம் வெக்கப்படுறவங்க. அதனால் நான் ஒண்டி தான் அவங்ககிட்ட பேசுவேன். ஸோ உங்களுக்கும் கதை சொல்கிற வெக்கமாக இருந்துச்சுன்னா வருத்தப்படாதீங்க. உங்கள் கதையை டிஎம் பண்ணுங்கள். நான் அழகாக என்னோட ஸ்டோரி லைனில் என்னோட கதை படிக்கிற லைனில் நான் கதை படிச்சுட்டு போயிடுறேன். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். இந்த சீரீஸ் பிடிச்சிருந்தா இந்த சீரீஸ்க்கு ஒரு ஹார்ட்டை போட்டுட்டு லைக்கை தட்டி விட்டுட்டு டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு மறக்காமல் தமிழ் பிக்சர்ஸை பாருங்கள். தொடர்ந்து பாருங்கள். நல்ல சுவாரஸ்யமான கதைகள் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமான கொடுத்துருக்கோம். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான டாக்ஸ், ரியாக்ஷன்ஸ், விளாக்ஸ் அண்ட் பேய் கதை சீரீஸில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சபரிதரன். We see in the next video. Ciao.